Navin Sadar at Starwood Towers, Medavakkam. Premium 3 BHLK homes at 7,999 per square feet. For more info, visit navins.in. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். பார்லியில் 4ஆம் தேதி மோடி காரசாரம், எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு பதிலடி, அனல் பறக்கும் விவாதம் லோக்சபாவில் ஸ்டார்ட். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையுடன் கடந்த 28ஆம் தேதி துவங்கியது. 2026-27ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று காலை 11 மணிக்கு தாக்கல் செய்தார். 1 மணி நேரம் 25 நிமிடங்கள் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை வாசித்தார். ஆனால் சில அறிவிப்புகளை தவிர பட்ஜெட்டில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் எதுவும் பெரிதாக இடம்பெறவில்லை. லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், முதல்வர் ஸ்டாலின், மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் பட்ஜெட்டை கடுமையாக குறை கூறுகின்றனர். நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்பதற்கான ஒரு அறிவிப்பு கூட பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை, மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார். ஆனால் பிரதமர் மோடியோ வளர்ந்த பாரதம் இலக்கை எட்டுவதற்கான அடித்தளத்தை அமைத்த சிறப்பான பட்ஜெட் என நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்த பரபரப்பான சூழலில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று லோக்சபாவில் துவங்கியது. பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் முதலில் உரையாற்றுகிறார். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு மொத்தம் 18 மணி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவாதத்துக்கு பதிலளித்து பிரதமர் மோடி வரும் 4ஆம் தேதி உரையாற்றுவார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர்களின் கண்டன கணைகளுக்கு வழக்கம் போல காரசாரமாக பதிலடியை பிரதமர் மோடி கொடுப்பார் என பாஜக வட்டாரங்கள் தெரிவித்தன. உள்ளே புகுந்த சிஎம் கான்வாய், நிறுத்தி வைக்கப்பட்ட விஜய் கார். தாவேக 3ஆம் ஆண்டு விழாவையொட்டி தலைவர் விஜய் இன்று பனையூர் அலுவலகம் புறப்பட்டார். அதே சமயம் முதல்வர் ஸ்டாலின் இன்று மாமல்லபுரத்தில் உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை துவக்கி வைக்க சென்றார். நீலாங்கரை பகுதியில் வந்தபோது முதல்வர் கான்வாய் செல்வதற்காக விஜயின் கார் சாலை ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆட்சி பீடத்தை கைப்பற்றுவோம், நாங்க வந்தால்தான் அரசியல் நெருக்கடி. நடிகர் விஜய் 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கினார். இன்று அக்கட்சி 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. தாவேகவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா பனையூரில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் நடக்கவுள்ளது. விஜய் கலந்து கொள்கிறார். கொடியேற்றி பின் விழாவில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம். 2 ஆண்டுகளை இயல்பாகவும் இயல்பு தாண்டியும் நிறைவு செய்து நீள்கிறது நம் அரசியல் பெரும் பயணம். 2026 சட்டசபை தேர்தல் களம் இதுவரை இல்லாத புதிய சூழலை சுமந்து நிற்கிறது. இதற்கு ஒரே காரணம் நமது அரசியல் வருகை மட்டுமே என எல்லோரும் சொல்கின்றனர். இச்சூழலில் களத்தை நமதாக்கி தேர்ந்த தெளிவுடனும் திறன்மிக்க நுட்பத்துடனும் தேர்தல் அரசியல் வெற்றியின் வாயிலாக அதிகார அரசியல் அங்கீகாரம் நோக்கி செல்வோம். அனைத்து மக்களின் அமோக ஆதரவுடன் தீர்க்கமுடன் ஒற்றுமையாக களமாடி ஆட்சி பீடத்தை கைக்கொள்ளும் ஜனநாயக இலக்கை உறுதியாக வெல்வோம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு, தேர்தல் ஆணையம் பதில் தர உத்தரவு. வரும் சட்டசபை தேர்தலில் அன்புமணி தலைமையிலான பாமகவை அங்கீகரித்த தேர்தல் ஆணையம் தலைவர் பதவியை நீட்டித்து மாம்பழம் சின்னத்தையும் வழங்கியது. இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்துள்ளார். மனுவில் அன்புமணியின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு மே மாதமே முடிந்துவிட்டது. ஆனால் பாமக தலைவர் என்று போலி ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்துள்ளார். கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ள அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருக்கக்கூடாது.
சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக எனக்கு தான் கடிதம் அனுப்பியிருக்க வேண்டும். எனவே அன்புமணிக்கு அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும். என் முகவரிக்கு கடிதத்தை அனுப்ப தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா, நீதிபதி ஜி அருள்முருகன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அன்புமணி தரப்பிற்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கியது தொடர்பாக தேர்தல் ஆணையம் 3 வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது. பெட்ரோல் டீசல் விலை குறையல, மெட்ரோவுக்கும் நிதி இல்ல. என்ன பட்ஜெட் இது? வைகோ ஏமாற்றம். மத்திய பட்ஜெட் மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. 5 மாநில சட்டசபை தேர்தல் வருவதால் அங்கு அதிக ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடிந்துள்ளதென மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். மத்திய நிதிநிலை அறிக்கை மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. 5 மாநில சட்டமன்றங்களில் தேர்தல் வருவதால் அந்த மாநிலங்களுக்கு அதிக ஒதுக்கீடுகள் செய்யப்படும் என்றெல்லாம் எதிர்பார்த்து போய் இருந்ததெல்லாம் ஏமாற்றத்திலே போய் முடிந்திருக்கிறது. அதை அமெரிக்காவினுடைய இந்த டாக்ஸ் டெரரிசம், அந்த வரி கொடுமையிலே இருந்து மீள்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வர்த்தக ஒப்பந்தம் நமக்கு அது ஈடு கொடுக்கும் என்று நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் நேற்றைக்கு தெரிவித்தார். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வர்த்தக ஒப்பந்தம் 23 நாடுகளினுடைய ஒப்புதலை பெற்று 2027 ஏப்ரலுக்கு பின்னர்தான் நடைமுறைக்கு வரும். இந்த ஓராண்டு காலத்திற்கு அப்படியானால் எந்த விதத்திலே மத்திய அரசு சமாளிக்கப் போகிறது என்பதற்கு எந்த விதமான தீர்வும் சொல்லப்படவில்லை. அது மட்டுமல்ல, கச்சா எண்ணெய் விலை $50 இருக்கிற இந்த நிலையில் கூட பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படவில்லை. கோவை, கரூர், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இந்த பகுதிகளினுடைய நூற்பாலைகளுக்கோ அல்லது அந்த தொழிலுக்கோ ஊக்கமளிக்கின்ற வகையில் எந்த விதமான திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, 11.7 லட்சம் கடன் நாங்கள் வாங்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிற நிலையில் 7% வளர்ச்சியை நாங்கள் நெருங்கி விடுவோம் என்று சொல்லுவது ஏற்கத்தக்கதாக இல்லை. புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு அவர்கள் சுங்க வரியை குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் மொத்தத்தில் மெட்ரோ திட்டங்கள், கோவை, மதுரை, இந்த மெட்ரோ திட்டங்களுக்கு அறிவிப்பும் இல்லை. ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுக்கு நிதியும் சரியாக ஒதுக்கப்படாமல் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நேற்றைக்கு நான் செய்தியாளர்களிடம் சென்னையில் கூறினேன். தங்கம் விலை 3 நாளில் ரூபாய் 22,800 சரிந்தது. சர்வதேச அளவில் முதலீட்டாளர்கள் தங்கம், வெள்ளி மீது அதிக அளவில் முதலீடு செய்வதால் நம் நாட்டில் அவற்றின் விலை தினம் தினம் புதிய உச்சம் தொட்டு வந்தன. இதனால் கடந்த 29ஆம் தேதி வரலாறு காணாத வகையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் விலை 1,34,400 ரூபாயாக உயர்ந்தது. 1 கிராம் 16,800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. கடந்த 30ஆம் தேதி தங்கம் சவரனுக்கு ரூபாய் 7,600 குறைந்து 1,26,800 ரூபாய்க்கு விற்பனையானது. 31ஆம் தேதி சவரனுக்கு மேலும் 7,600 ரூபாய் சரிந்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மீண்டும் 7,600 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 950 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 3 நாளில் மட்டும் தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 22,800 ரூபாய் குறைந்துள்ளது. ஏறிய வேகத்தில் தங்கம் விலை இறங்குவதால் தாய்மார்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இன்று வெள்ளி விலையும் சரிந்தது. கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் 300 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 20,000 ரூபாய் சரிந்து 1 கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் மூச்சு திணறல், நல்ல கண்ணு அட்மிட்.
100 வயதான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு வயது மூப்பின் காரணமாக வீட்டில் ஓய்வில் இருந்து வந்தார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 22 வீட்டில் தவறி விழுந்து காயமடைந்தார். அப்போது மூச்சுத் திணறல் பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் அடிக்கடி மூச்சுத் திணறல் பிரச்சினை காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பி வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு மீண்டும் மூச்சுத் திணறல் பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டாக்டர்கள் கண்காணிப்பில் நல்லக்கண்ணுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோவளம் கடலில் குளிக்கச் சென்ற 3 இன்ஜினியர் மாணவர்களுக்கு சோகம். கல்லூரியில் சோகம். செங்கல்பட்டு மாவட்டம் காணத்தூர் பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலையில் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி உள்ளது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சில மாணவர்கள் கோவளம் கடற்கரைக்கு சென்றனர். மும்பையைச் சேர்ந்த 23 வயது நோயல், ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 21 வயது ரிதேஷ்குமார், கோயில்பட்டியைச் சேர்ந்த 19 வயது முகேஷ் பிரவீன் ஆகிய 3 பேரும் கடலில் இறங்கி ஜாலியாக குளித்துக் கொண்டிருந்தனர். எதிர்பாராத விதமாக 3 பேரையும் கடல் அலை இழுத்து சென்றது. இதை பார்த்த மற்ற மாணவர்கள் சத்தம் போட்டனர். அக்கம்பக்கத்தினர் கடலில் குதித்து மாணவர்களை காப்பாற்ற முயன்றனர். ஆனால் நோயலை மட்டும் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். ரிதேஷ்குமார், முகேஷ் பிரவீன் இருவரையும் கடலோர காவல் படையினரும் தீயணைப்பு படையினரும் நீண்ட நேரம் தேடினர். அவர்கள் இருவரும் கூட கடலில் மூழ்கி இறந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ஆனாலும் கூட இன்று 2வது நாளாக தேடும் பணி தொடர்ந்தது. 3 மாணவர்கள் கடலில் மூழ்கிய சம்பவம் கல்லூரியில் பயிலும் மற்ற மாணவ மாணவிகள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியது.